Hello friends, welcome to Miriams M.S.M.K kitchen channel. வாங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். என்னதுன்னா பாயசம் பண்ணலாம். டேஸ்டியாக இருக்கும். அது நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து கமெண்ட் செய்யணும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். வாங்க கிச்சனில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், பாயசம் பண்ணலாம். சூப்பரான பாயசம் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். அது நீங்களே வீட்டில் பண்ணி சாப்பிடுவீங்க. வாங்க இப்போ நம்ம இப்போ இது ஒரு சின்ன டம்ளர் நிறைய ரவா எடுத்துருக்கிறேன். எந்த அளவில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதே அளவில் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஒரு சின்ன கிளாஸ் நிறைய ரவா எடுத்துருக்கிறேன். இதே கிளாஸில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 ஹவரை ஊற வச்சுக்கிறேன், ஒரு 1/2 ஹவரை ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஜவ்வரிசி, தெரியுதுங்களா? இது ஜவ்வரிசி. இதே டம்ளரில் ரவை எடுத்தேன், இதே டம்ளரில் ஜவ்வரிசி எடுத்தேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஸ்டவ் பற்ற வைக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அதில் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது வேகட்டும். இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிருக்கிறேன். ஆச்சுங்களா? இது இப்படி வேகட்டும். இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வேகட்டும். இதில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து இதாகாது, ஒட்டிக்காமல் இருக்கும். கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்காது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சு இப்போ இதில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு இதில் நம்ம வந்து இந்த ரவை வறுத்துக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி போகட்டும். இது நீங்கள் எந்த சைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதே சைஸில் எல்லாமே எடுத்துக்கணும். சர்க்கரை கூட இதே சைஸில் எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பெரிய கிளாஸாக இருந்தால் பெரிய இதில் 3 ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி ரவா எல்லாம் ஒரே இதில் எடுத்துக்கோங்க. சுகர் கூட ஒரே இதில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ரவை போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் தான் வறுக்கணும், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரத்தில்.
சூப்பராக இருக்கும் பாயசம். இது வீட்டில் அப்பப்போ பண்ணிக்கலாம். இந்த சம்மர் சீசனில் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இது ரவை கொஞ்சம் செவக்க இது பண்ணிக்கணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அனுப்பிக்கோங்க. அரை ஸ்பூனை 3/4 ஸ்பூனை ஊற்றிக்கிறது. ஜவ்வரிசி மாத்திரம் முதல்ல ஊற வச்சு வைக்கணும். அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக நமக்கு வேகும். இல்லைன்னா வேகவே வேகாது. இப்போ இதில் நம்ம இந்த அளவில் அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு அவ்வளோ இது நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் இதுவும் வேகட்டும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். அதில் இதே அளவில் போட்டுடணும். இப்போ இது ஒரு டம்ளர் சர்க்கரை இருக்குது. இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வெந்துக்கு வந்துடுச்சு. இது பரவாயில்ல, கொஞ்சம் வெந்தால் போதும். திருப்பி வேகும். அது கூட இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை தூக்கி இதில் வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்துடுச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம், சுடுது அது வேகட்டும். நம்ம இதில் 3 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இதில் 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். ரவையில் ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கலந்துடணும். கட்டி இல்லாமல் கலந்துடணும். கட்டி இல்லாமல் சீராக கலந்துட்டாக்கா அது நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஜவ்வரிசி ரவா பாயசம். கொஞ்சம் கிண்டிக்கினே இருக்கணும். முத்து முத்தாக எப்படி தெரியுதோ பாயசத்தில் இந்த ஜவ்வரிசி வந்து சூப்பராக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் அங்கே பண்ணுறது. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை உங்களுக்கு பத்தலை, நான் ஒரு டம்ளர் சரியாக போவதுக்கு. உங்களுக்கு திடீர் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் போடுற அளவு எந்த கிளாஸில் அழுக்குறீங்களோ அதில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதோ. இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் திக்காயிடும். நல்லா ரவா ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இதே மாதிரி வீட்டில் பண்ணுங்கள், சூப்பராக நல்லாயிருக்கும். ரெண்டு கொதிக்கணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்லா கேட்குது. இவ்வளோ நேரமாக கேட்டுருந்தா அதுக்கு சத்தம். சூப்பரான ரவா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது வீட்டில் பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்கும். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்றது. அப்போ தானே எனக்கு தெரியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரவா ஜவ்வரிசி பாயசம் டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.
மிரியம்ஸ் எஸ்எம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இந்த பாயசம் பார்த்ததுக்காக தேங்க்யூ, நன்றி.